Hello students, welcome back Economics Easy to Win, Class 9 Economics content. So last session we have discussed chapter 2, that chapter particularly employment pattern. So that lessons also completed, isn't it? So in this session we have to move next third chapter. Let us see one by one. So third chapter, unit 3, money and credit. ஸோ மணினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பணம். அண்ட் கிரெடிட். ஸோ கிரெடிட்னா என்னது? கடன். ஸோ பணம் மற்றும் கடன், அதாவது மணி அண்ட் கிரெடிட். இதை நம்ம இந்த லெசன்ஸில் மணியோடைய பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் கிரெடிட் அதையும் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ அதில் இருக்கிற லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஸோ எந்த மாதிரியாக இந்த கற்றல்கள் இருக்குது, அதாவது லேர்னிங், ஸோ நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டு நோ அபவுட் த பார்டர் சிஸ்டம். பார்டர் ஸோ பண்டமாற்று முறை. பார்டர் சிஸ்டம் அப்படின்றது பண்டமாற்று முறை. இது வந்து பணம் வரத்துக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அந்த பண்டமாற்று முறை இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிந்துக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மணி அண்ட் வேரியஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி. ஸோ மணி அண்ட் வேரியஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி. ஸோ பணத்தை பற்றியும் அதனுடைய பண பரிமாற்றம், வேரியஸ் டிரான்சாக்ஷன், பண பரிமாற்றம் எந்த மாதிரியாக செயல்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு, டு நோ அபவுட் த ரோல் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ முக்கியமாக ஒரு பங்கு, யாருடைய பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஆர்பிஐனா என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதனுடைய பங்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதனுடைய பங்கை பற்றி நம்ம தெரிந்துக்க போகிறோம். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்ட் பெனிஃபிஷியரிஸ். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட், ஸோ பல்வேறு கடன் உதவி, நிறைய கடன் உதவிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் பெனிஃபிஷியரிஸ். ஸோ பெனிஃபிஷியரிஸ்னால் அதனுடைய பயனாளர்கள். ஸோ கடன் வாங்கிட்டு போய் அடைகிறாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி பயனாளர்களையும் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் இந்த டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இன்ட்ரோடக்ஷன். This chapter deals with the evolutions of money over the years and its functions. இந்த பாடத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எவல்யூஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தினுடைய வரலாறு. அது ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. ஸோ அது எந்த வருடத்துலேருந்து பணம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனுடைய செயல்பாடுகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இட் ஆல்சோ elucidates on the role of the Reserve Bank of India. ஸோ நம் நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய பங்கு எந்த மாதிரியாக எடுத்துரைத்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இட் த்ரோஸ் லைட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மானிட்டரி அக்ரிகேட்ஸ், அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணி. ஸோ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மானிட்டரி அக்ரிகேட்ஸ், பண விநியோகம். ஸோ மானிட்டரி அக்ரிகேட்ஸ், அது மொத்த பண விநியோகம் எந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரெடிட், பல்வகையான கிரெடிட், அதாவது கடன் உதவி. ஸோ கடன் உதவிகளை எது போன்றது, என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? It further explains how technological advancement have made banking easy and shift in today's world. ஸோ இக்காலத்தில் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லையா, டெக்னாலஜியில் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, தொழில்நுட்ப வளர்ச்சி. அண்ட் தென் மேட் பேங்கிங் ஈஸி. ஸோ வங்கி சேவைகளையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எளிதாக இருக்குது, ஈஸியாக இருக்குது இல்லையா. அது எப்படி துணை புரிகிறது, எப்படி சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படின்றத தான்
நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ் அறிமுகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? மணி பிளேஸ் ஏ predominant and inseparable role in all our lives. ஸோ பணம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்வில் வந்து ஒரு நீங்காத ஒரு இடம் பெற்று இருக்குது. மணி பிளேஸ் ஏ ப்ரீடாமினன்ட் அண்ட் இன்செப்பரபிள் ரோல் இன் ஆல் அவர் லைஃப்ஸ். ஸோ பணம் வந்து ஒரு நீங்காத ஒரு இடம் பெற்றிருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இல்லையா? பணம் இல்லைன்னா எந்த ஒரு செயலையும் வந்து நம்மளால் செய்ய இயலாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருக்கு இந்த பணம். ஓகேவா? ஸோ இந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி, பணம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியாக செயல்முறைகள் இருந்திருக்கு, பரிமாற்றம் எந்த அளவில் இருந்திருக்கு அப்படின்றதான் நம்ம இங்கே இந்த பிக்சர்ஸில் பார்க்குறோம். ட்ரெடிஷன்ஸ் லெவலில் பார்டர் சிஸ்டம் அப்படின்றது நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ பார்டர் சிஸ்டம், பொருள் கொடுத்து பொருள் வாங்கிறது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்குறோம் சேவல், ஒரு கோழி வச்சுருக்காரு இல்லையா? ஸோ இப்போ வந்து பரிமாற்றம், இவர் வந்து சேவல் கொடுத்து இந்த பகுதியில் பழம் பெற்றுவார். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் பீரியடில் ஒரு பார்டர் சிஸ்டம், பொருள் கொடுத்து பொருள் வாங்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரெடிஷ்னல் பீரியடில் இருந்த பார்டர் சிஸ்டம். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம மீனிங்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் பார்டர் சிஸ்டம்? ஸோ பார்டர் சிஸ்டம்னா என்ன? பண்டமாற்று முறை. ஸோ பார்டர் சிஸ்டம் இஸ் த ட்ரேடிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் அதர் ப்ராடக்ட் சர்வீசஸ். ஸோ பார்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பொருட்களை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சேவைகளை கொடுத்து அந்த பொருட்களை வாங்கிறது. ஓகேவா? சேவைகளாகவும் புரிந்திருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்டர் ட்ரேடிங் இஸ் அ சிம்பிள் மெத்தட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் விச் நோ மணி இஸ் யூஸ்டு. ஸோ அப்படி பொருள் கொடுத்து பொருள் வாங்கும்போது அந்த இடத்துல எதை பயன்படுத்தலை? எஸ், நோ மணி இஸ் யூஸ்டு. நோ மணி இஸ் யூஸ்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பகுதியில் அந்த டைமில் என்ன பயன்படுத்தலை? பணத்தை வந்து தெரியாமல் இருந்தாங்க, பணத்தை வந்து பயன்படுத்தாமல் பொருளை கொடுத்து பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்டர் சிஸ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் பார்டர் சிஸ்டம். இந்த பண்டமாற்று முறையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது நாளடைவில். அதாவது நல்ல ஒழுங்காக அழகாக தான் போயிட்டு இருந்தது அந்த பார்டர் சிஸ்டம். நாளடைவில் வந்து சில பிரச்சனைகளை வந்து நிறைய ஏற்பட்டது அப்படின்றாங்க. அதில் சில டிஃபிகல்ட்டிஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். ஒரு பொருள் வந்து ரெண்டு பேருக்கும் தேவைப்படும். அந்த பொருள் இவர் தேவைப்படும், இவருக்கும் அந்த பொருள் தேவைப்படும் போது அந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணும், அதே போல் இவர்கிட்ட இருக்கிற பொருள் வந்து எப்படி வந்து யாருக்கு பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்றத ஒரு குழப்பம், ஸோ டிஃபிகல்ட்டிஸ், ஒரு பிரச்சனை ஏற்படுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்றாங்க. நீட்ஸ் மேட்சிங் ஆஃப் வான்ஸ். சப்போஸ் என்கிட்ட இருக்கிற பொருள் வந்து அவருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், அவர்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், இல்லை இவருக்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு தேவைப்படலாம். ஸோ அப்போ இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது சில அந்த இடங்களில் பிரச்சனைகளை ஏற்படுது. ஸோ நீட்ஸ் மேட்சிங் ஆஃப் வான்ஸ். ஸ்மால் வால்யூம் ஆஃப் ட்ரேட். ஒரு சில கால டைமில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பொருள் மட்டும் குறைந்த அளவில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். இல்லை அவர் எல்லாத்தையும் தான் வாங்கணும் அப்படின்ட்டு அவர் விழுப்பட. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பிரச்சனையாக மாறி இருக்குது. ஓகேவா? த நெக்ஸ்ட்டு, காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ. ஒரு பொதுவான ஒரு மதிப்பீடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இல்லை. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ. நோ காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ. நோ மீடியம் டு மெஷர் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து பொறுத்த வரைக்கும் மெஷர் கணக்கிடுறதுக்கு ஒரு காமனான ஒரு மதிப்பீடு கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டேக்ஸ் கலெக்ஷன். taxes collected for economic development. ஸோ டேக்ஸ் வரி கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். taxes collected for economic development and tax in the form of goods.
வரி செலுத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா, பணமாகடும் அதாவது பொருளா தான் செலுத்துவார். ஸோ, அந்த டைமில பணம் கிடையாது இல்லையா? மெஷர் பண்ணதுக்கு காமன் மெஷர்ஸ் கிடையாது வேல்யூ மதிப்பு. ஸோ, அதனால என்ன பண்ணுவாரு, பொருளா தான் வந்து குடுக்குற மாதிரி இருக்கு. ஓகேவா? டிஃபிகல்ட் ஃபார் கவர்மெண்ட் டு ஸ்பெண்ட் சச் குட்ஸ் ஃபார் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட். ஸோ கவர்மெண்ட்டும் அதே போல் என்ன செய்யுது, டு ஸ்பெண்ட் சச் குட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மேம்படுத்துறதுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பொருளை வச்சு மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டு, அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் பார்டர் சிஸ்டம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த செஷன்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, மணி அண்டு கிரெடிட் யூனிட் 3ல் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்டர் சிஸ்டம்னா என்ன, அதனுடைய டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் எனி டவுட் மீன் டு ஆஸ்க் ஆர் கால். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.